ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னுமே எனக்கு இருமல் சரியாகலை, அதான் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. இன்றைக்கி வந்து விலாக் பார்க்க போகிறோம். ஃபுல் விலாக், கொஞ்சம் பெரிய விலாக். வந்து நான் டெய்லியுமே டெய்லியும் இல்லை, ஒன் டே விட்டு விட்டு கிளம்பி எங்கள் ஊர் வயல்காலில் போய் வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, ஃபுல் விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். 30 செகண்ட் 60 செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கிளம்பி போய் நம்ம ஷாப்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, அந்த கிலோமீட்டர் கணக்கு எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து தான் 30 செகண்ட் 60 செகண்ட் இந்த மாதிரி வர மாதிரி எடிட் பண்ணி வீடியோ போடுறேன். எடிட்டிங் ஃபுல்லாமே நான் தான். வேலையும் பார்த்துட்டு எடிட்டிங்கும் பார்த்துட்டு முடியலை என்னால். ஓகே, ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு இதில் இருக்குது. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். கம்மல் போட்டால் கொஞ்சம் இதாக குட்டி போட்டால் வச்சா தெரியாது. வீடியோவில் பெருசாக, ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஆனே ஓகே, இந்த ஜிமிக்கி தான் போட போகிறேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டாங்க இது எந்த இடம் அப்படின்னு. எங்கள் ஊர் தருவை தான் அது. ஆனால் வெயிட்டு அப்போது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் எல்லாம் அங்கே வயக்காட்டில் போய் போட்டுக்கிட்டா வீடியோ எடுக்கும்போது. வீடியோ கிளிப் இந்த வீடியோ போட்டுட்டு போகும்போது கழட்டிட்டு திரும்ப அங்கே போய் தான் போடணும். வெயிட்டு சரியான வெயிட். இந்த சந்தனாக்கு அந்த குச்சை தான் சீப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். சந்தனம் சீக்கிரம் கருப்பாகிடுதுங்க. தொட்டு வைக்கிறேன். ஒட்டிதான் சொல்லிட்டு நான் இந்த saree வந்து இது வந்து சாஃப்ட் சில்க் saree. இது வந்து இங்கே வந்து ப்ளீட்ஸ் நல்லா வந்துடும், எல்லாருக்குமே தெரியும். சேலை கட்டுற பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த saree இங்கே நல்லா நீட்டாக வந்துடும், ஆனால் இங்கே வராது. இந்த இது வந்து இங்கே வந்து கரெக்டாக அந்த வராது. ஏன்னா அந்த துணி வந்து இப்படி இந்த ஆங்கிளில் தான் சாஃப்டாக வரும், இந்த ஆங்கிளில் வராது. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஸ்ட்ரைட்னர் வச்சு இப்படி ஒரு டைம் பண்ணி விட்டா நெக்ஸ்ட் டைம் வந்துடும். இப்போ பண்ண போகிறேன். வீடியோவில் இந்த ப்ளீட்டுக்கு வந்து இப்போது நீங்கள் எப்போதுமே இதை வந்து saree கட்டிட்டு இப்படி அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்லேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த இது இங்கே வரைக்கும் வேணுமா அங்கே வரைக்கும் வேணுமா அதை கரெக்டாக வச்சுட்டு இப்படி அயர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும். நெக்ஸ்ட் ஒன் நான் வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் ப்ளீட்ஸ். ஸோ போதும்னு நினைக்கிறேன். போதும். இது உங்களுக்கு கரெக்டாக எல்லா வீடியோலையும் தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி என் பிறந்தநாள் அன்றைக்கி வெயிலில் போயிட்டு வந்தேன்ல ஒரு நாள் ஃபுல்லாக. சட்டை இது வரைக்கும் ப்ளவுஸ் போட்டிருந்தேன்ல, அதுக்கு கீழே வெயில் பட்ட இடம் ஃபுல்லாக கருன்னு ஆகிட்டு இன்னுமே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே அந்த கலர் வந்து மாற மாட்டேங்குது. ஃபேஸ் பேக் போட்டு சரி பண்ணிட்டேன். இதுக்கு தான் கைக்கு தான் ஒன்றுமே போடலை. இது வந்து மாய்ஸ்சரைசர், ஒரு நல்ல இது வந்து நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஸ்மெல்லு. இந்த ஆமாம், ஃப்ராக்ரன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம மாய்ஸ்சரைசர் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கும்.
அப்புறம் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சிடும். இதுதான் இந்த சாரியோட ரேட் வந்து 1000 ரூபாய் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் கோயில் கொடிக்கு நான் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன். வளையல் போடுங்க. ஒரு வளையல் போட்டால் போதும். அண்ணே எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போயாச்சாமே? யூடியூப்பில் போடுறேன். கடையிலேருந்து இப்போ தான் கிளம்புறோம். வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸ்கூட்டியில் கடையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். வண்டியில் இங்கேருந்து வண்டியில் போயிட்டு வயக்கிட்ட போயிட்டு வயக்காட்டில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வருவோம். தான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க, தருவை. அப்படியே போய் ஊருக்குள்ளே ஓடி போகணும் வயலுக்கு. இது அந்த வர்றது எங்கள் அம்மன் கோயில். அங்கே ஆளாக இருக்கும், அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அப்படிலாம் இல்லை, நான் எடுப்பேன். இதுதான் எங்கள் அம்மன் கோயில். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில விளாண்ட இடம் தான். இந்த பையன் யாருன்னு தெரில. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊர்னு 10 டைம் சொல்லிட்டேன். இது வந்து ஊர்காட்டு சுடலை கோவில். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. இது களஞ்சாத்து. இது ஃபுல்லாக களஞ்சாத்து. இது வாக்கியால். இந்த சைடு போனால் எங்கள் கரக்கோயில் குலதெய்வம் கோயில் வரும். இந்த சைடு போனால் வயக்காடு. ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பச்சை பச்சையே இருந்துச்சு. வாக்கியால் தண்ணி வற்றிட்டு இனிமேல் லீவு முடிஞ்சுதான் தண்ணி திறந்து விடுவாங்க. இப்படி தான் டெய்லியும் கடையிலேருந்து கிளம்பி வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வரோம். அப்படி வர்ற வழியெல்லாம் எங்கள் ஊர் ஆள் எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்து பேசிகிட்டே வரோம். இப்போ தான் எங்கள் பெருமாவை பார்த்து பேசிகிட்டு வந்தேன். அப்படி சிரிச்சுட்டே போவாங்க எல்லோரும் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. எல்லாம் எங்கள் ஊர் ஆள் தான், வேறு யாரும் இல்லை. தெரியாதவங்க யாரும் கிடையாது, எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் வந்து இங்கெல்லாம் விளையாண்ட இடம். நாங்கள் இங்கே வருவோம். அதை பார்த்திங்களா, வெள்ளாடு செம்பரியாடு. என் ஃபோனில் கிளியராக தெரியுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பாருங்க. சின்ன வயசில் இங்கெல்லாம் லீவ் நாள்னாலே இங்கே தான். காலையில் வந்துட்டு நெத்து எடுக்கிறது, களை பிடுங்குற வேலை மட்டும் நான் செய்யலை இன்னும். மற்றபடி எல்லா வேலையும் வாழைக்காய் சமைக்கிறது, வாழைக்கன்று சமைக்கிறது, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அறுத்துட்டு விட்டுருக்காங்கிறதால பச்சை பசையும் தான் இருக்குது. இதுதான் எங்கள் ஊர். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மரங்கள் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்காங்க. இந்த இங்கே தான் டெய்லி வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ வாழை வெயில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. எங்கே வீடியோ எடுக்குன்னு தெரியல, ஆனால் இங்கே தான் எடுக்கும். பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாராவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா தாராளமாக எங்கள் ஊருக்கு வாங்க. இந்த 2 சைடும் மரமாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோ இருக்குது. எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுக்குமா? இந்த கேமரா நல்லா இருக்கு. இதில் ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் டொக்கு அபிஷியல்னு ஒரு 2 பசங்க போடுறாங்கல்ல வீடியோ. குட்டி தம்பிங்க பனங்குடியிலேருந்து, எங்கள் ஊர் தான் திருநெல்வேலி. அவங்க கூட காத்தாடின்னு ஒரு பையன் போடுவான். அவனை எனக்கு அந்த ரீல் எனக்கு அனுப்பிவிட்டு, ஏக்கா அவங்க அக்கா பையனோட நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, அந்த பையன் தானே இந்த பையன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இதுதான் மகன் இல்லை. ஆமாம், எங்கள் அக்கா மகன் தான். இவன் காத்தாடி எனக்கே அவனை வந்து
இவன் கூட சண்டை போட்டு கொஞ்ச நாள் இடையில பேசலாம் பார்க்கல. அந்த காத்தாடி தம்பியை பார்க்கும்போதெல்லாம் இவன் ஞாபகம் வந்துடும். அப்புறம் பார்க்கணும் போல் இருக்குது வாவான்னு சொல்லி இன்றைக்கி தான் பார்க்குறேன். அவனை பார்க்க இவர் 2 பேரும் சேமாக இருக்காங்க. என்னென்னு தெரியல. ஒரு நாள் அவனை பார்க்க காத்தாடி தம்பியை பார்க்க இவனை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன். 2 பேரும் ஒன்று போல் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த மூஞ்சி தான் அந்த மூஞ்சி. இந்த மூஞ்சி தான் என் கவியன். டொக்கு தம்பியும் பார்க்க போகணும் ஒரு நாள். சென்னை போயிருக்காங்க இப்போ வந்ததும். ஓகே. அதுக்கு டான்ஸ் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுக்கணும். வந்திருக்கும், நீ கட் பண்ணிக்கோ. வீடியோ எடுத்துட்டோம். அப்படியே வந்தோம்ல. இப்போ இருட்டாயிட்டு சூரிய பகவான் போயிட்டாரு, வெளிச்சம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டா கிளம்ப போகிறோம். வீட்டில் போய் வீடை க்ளீன் பண்ணி மாப் போடணும். நாளைக்கு சித்திரை வருடப்பிறப்புல நம்மளை பொறுத்தவரையும் அது தமிழ் புத்தாண்டு தானே சொல்கிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோ எடுத்துட்டா கிளம்புறோம். டாட்டா. இது என்னோட அசிஸ்டண்ட். இது என்னோட அசிஸ்டண்ட். ஹாய் சொல்லு. ஹாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்படியே அத்தை வீட்டுக்கு போகிறோம். எனக்கு இருமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறனால விடவே இல்லையா, அதனால் அத்தை சுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்காங்களாம் தாய் மாமா வீட்டுக்கு. அதனால் அப்படியே போகிற வழியில் சுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகலாம். ஷாப்புக்கு வந்துட்டோம். இதா கொம்பா ராஜா, நாங்கள் வீடியோ எடுக்க கேளுங்க. நல்ல 4 கேள்வி. நாங்கள் அங்கேருந்து வந்தோம். கடை திறக்கலையா? திறந்துதான் இருக்கு. ஆள் இருக்கு. கோயில் பண்ணுமா? எந்த கோயில் புரிய? திருச்செந்தூர் அப்பா கூட இல்லையா? ஆமா சொன்னா. அது பிள்ளைகளும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போகலாம். சுத்தே இல்லையா? அதாவது பல்லு பட்டு கிளிக்கு வருவா. ஆமா பல்லுங்க பல்லு போட்டு பதிஞ்சிருக்கு. அப்புறம் அது இதுல பட்டு கிழிஞ்சிரும். 2 ஓட்ட மாதிரி விழுந்துருக்கு. காது என்னமா வலிக்குது. இதுல போதும் தரங்க. என்னமா வலிக்குது. ஓகே, கடைக்கு வந்துட்டோம் வீடியோ எடுத்துட்டு. இப்போ வந்து இன்னைக்கு கடையை கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் நாளாகவே சீக்கிரமாக தான் க்ளோஸ் பண்ணுறோம். வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டு சாமி கும்பிட காண்டி பழங்கள் இதெல்லாம் வாங்க போகிறோம். அதனால் இப்போ
க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு வீட்டை க்ளீன் பண்ணணும். அப்புறம் நாளைக்கு வந்து ஹோம் டூர் போட போகிறேன். நாளைக்கு காலையில் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நாளைக்கு நான் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.